வாய துறந்தீனா என்ன வாயில வச்சிருவியா? வாயில் விட்டு ஆட்டி விடுவேன், ஜாக்கிரதையாக இருந்து கொள். இல்ல முடியாது சாமி, அந்த அளவுக்கு பெருசாங்கடா. எத்தனை நாளைக்கு கிளி பண்றது, மேல 4 நாளைக்கு பண்ணுவாயில. நீ வா, வாய திறந்துக்கோ, விட்டு பண்ணுவா. ஐயா அறுக்க விடுறாங்கன்னு தெரியும். கோவில் குடுறாங்கடாப்பா புண்ணியவான. ஐயா வெயிட்டாக்குதா? அது என்ன புள்ளை தூக்கிட்டு தெரியல? என்னடா வாயிலிருந்து வரத பூரா அப்படி? ஐயா ஐயா ஐயா. பேர் என்ன தம்பி? டேய் என்ன பேரு? குடி ரெட்டி ஏதோ 2 வாங்கிட்டு வேணாம். 10 ரூபாய் தூக்கிட்டு வந்து இவனு குத்திட்டு போற நீ. நீ என்ன அவளு பரிசுலாம் புடிச்சியா? பூந்தாடி இப்படி போய் குருநெட்டி வாங்கிட்டுக்கிற புண்டாடி. நானா அப்படியே சேர்த்து போட்டுருவேன். அப்படி சேர்த்து போட்டாதான் ஐயா. இன்னும் அருமையான தம்பி நித்தீஷ் அவர்கள். அருமை தம்பி. ஆமா, அவரது சொத்திலிருந்து அன்பளிப்பான வைத்துள்ளார். எப்படி எப்படி இந்த அங்காளம்மன் அருள் பெற்று எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்ல கல்வியை கொடுத்து அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்று. கல்வியில் வளர வேண்டும். ஆமா, நொடி பிள்ளை சுனியம் காத்து கருப்பு கண்டிச்சு ஓம்பால் எதுவும் அணுகாமல் இருக்க வேண்டும் என்று கட்ட கிரைகளை அணுகக்கூடாது என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம். முன்னையே சொல்லிவிட்டேன், இந்த பொழுதுக்கு எடுத்து நான் போட்டு எடுக்க மாட்டேன். அதை ஏன்டா அப்படி கையில பிடிச்சிட்டு தெரியல? தோல் மேல போட்டுக்கா. ரத்தத்தோடு உணவு மறுபடியும் என்ன தொட்டுக்கிட்டேன். பக்கத்துல போனா தோல் மேல கை வச்சு நிக்கிறான். சாட்டியை தூக்க முடியல, என் மேல தூக்கி போடுறான். என்னடா உன்னோட எனக்கு பெரும் தொல்லையாகுதுயா? அப்படிக்குது. ஏன்டா வந்த பண்ண வீட்டுல இருக்கு சொல்றியா? ஐயா மாதவா, இந்த தூர்வாச கருவ பங்கம் அங்காளம்மன் பிறப்பில் நீங்க யாரு? நான் யார்? பேர் என்ன? எனது பெயர் என்ன? மாதவன். இந்த அண்ட பிரபஞ்சம் தன்னை இந்த அண்ட பிரபஞ்சம் தன்னை படைக்கும் கர்த்தனாக விளங்கப்பட்ட தாமரையில் வாழ்ந்து வரக்கூடிய எனது பெயர் 5 முகங்களை கொண்ட பிரம்மதேவன் என்று தெரிவிக்கலாம். நீங்களே குருமாவா இருந்தாலும் ஆறா குருமா? நீங்க தானே சொன்னீங்க நான் குருமா குருமா குருமான்னு. என்ன பொரோட்டா கூத்துற குருமாவா? அப்படியே பொட்டனி மேல குத்தி விடுவேன். என்னது பொரோட்டாவா? என்னடா பொரோட்டா வாங்குறேன்? பொரோட்டா இல்ல பொருள் இல்ல குருமா இல்லப்பா. எனது பெயரோ பிரம்மா. ஓ பிரம்மா. பூ எடுத்துட்டு பூ போடு. 5 முகம் படைத்த ஐமுகம் படைத்த பிரம கடவுள். ஆமா, அப்படி பிரம கடவுளா இருந்தாலும் தாய் தந்தை யாரு? மாதவன். என் தாயார் என் தந்தையார் யாரு சொல்லட்டுமா?
ஐந்து முகம் படைத்த ஐமுகம் படைத்த பிரப கடவுள் ஆமா தாமரை மலர் வாசல். ஆமா அப்படி இருந்தாலும் தாய்த்தந்தை யாரு? யாருக்கு மகனாக பிறந்தீர்கள்? என்னை ஈன்றெடுத்தவர் யார்? குடி பட்ட மாட்டேன் நீ பேசு. நீ எதுக்கு தட்டுற? காசு என்ன நீ போட்டா வாங்கி கொடுப்ப? தட்டி விடுறாங்கய்யா. ஐயா, உன் தாயும் தந்தையும் என் தாயார் நீ எப்படி படைக்கப்பட்டவன்? என் தந்தையார் ஆ, என் தாயும் கண்ணனே ஆ, என் தந்தையும் கண்ணனே. அடிச்சுனா பவுடு அப்படியே திரும்பி போயிடும். ஏண்டா? தாயும் அவரே தந்தையும் அவரேன்னு சொல்றீங்களே. ஆமா. இல்ல நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ஆ, நான் என்ன காணப்பட்டேன். நாங்க சொல்லணுமா? தர்மா, நீயே உண்மையை ஒத்துக்கிட்டியா? தாயும் அவரே தந்தையும் அவரேன்னு சொல்றீங்களே, அது எப்படி பிறக்க முடியும்? ஒரு தாய் இல்லைன்னா தந்தையால குழந்தை பிறக்க வைக்கவே முடியாது. 10 வருஷமா கொள்ளுன்னு கொள்றான். ஆமா, பிறக்க மாட்டேங்குது. 10 வருஷமா பைத்தியக்கார கூதி எப்பற ஆம்பளைக்குள்ள அதத்தாண்டா நானும் கேக்குறேன். பைத்தியக்கார புண்டா அங்க கேள்றானே. தாயும் அவரே தந்தையும் அவரே. எங்க ஆளு போயிட்டாரு? போயிட்டான். சாமி அப்படின்னு அவன் சொல்றான். அந்த மண்டை புட்டை என்னடா அந்த ஆளு என்ன கூப்பிட்டு அப்படியான்னு கேக்குறாரு. உண்மைதான் கேட்கலாம். யாருக்கு தெரியும்? தாயும் அவரே தந்தையும் அவரேன்னு சொல்றீங்களே, அது எப்படி? எப்படி கேள்வி கேள்றா கேப்ப மாதவன். என் தாயும் தந்தையும் எப்படி ஒருவரே என்று எச்சு துப்பலான்னு பாத்தியா? நான் துப்ப மாட்டேன். சொல்லுங்க மாதவா. அலை கடலில் அலை கடலின் மீள் மேல தண்ணி மேல. ஆமாங்க. அலை கடலிலே ஆலை இலைமேல் 2011 வருட காலங்கள் முத்திரை செய்திருந்தாராம் ஆதிநாராயணமூர்த்தி தந்தை. ஆமா மகாவிஷ்ணு. அலை கடல் மேல 2011 ஆண்டு காலம் ஆமா ஆளலி மேல் பள்ளி கொண்டிருந்தார். பள்ளி கொண்டிருந்தாராம் ஆதிநாராயணமூர்த்தி மகாவிஷ்ணு. சரி, அப்போ பள்ளி கொண்டிருக்கிறதுனா எப்படி? எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறது? ஆமா, சைன கோலத்தில் இருந்தாராம். என்ன கோலம்? சைன கோலம். ஓ, ஜைனித்து இருந்தார். ஆமா, சரிங்க. அப்போ தன்னுடைய உந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தொப்பிலின் வழியாக ஒரு தாமரை கொடியானது ஓடிக்கொண்டிருந்ததாம். ஒரு தாமரை தடாகம். கொடி தடாகம்னா கொடமுடாடி தாயாளி. தாமரை தண்டு. தாமரை தண்டு ஒண்ணு மாறி போயிட்டா சம்பளத்துல தான் ஒரு 200 ரூபாய் குறைச்சிட்டு கூட நான் கேட்டுக்கங்க. ஐயோ, ஏன்னா அவளுக்கா பேசுறது தெரியுமா? ஏடா உன்னை நம்பி நான் கரும்புந்தர போவாத கூட வந்துட்டா அதாளுக்கு 200 தான் வருங்கிறா. என்ன நடக்குதோ தெரியல. வாய் பாக்குது ஜனங்க. யூடியூப்ல எடுங்க. மணி அடே பல்லு போட புண்டை. சொல்றதுடா ஐயா, 2011 ஆண்டு காலம் ஆளறி மேல் பள்ளி கொண்டிருந்தால் எம்பெருமான். ஆமா, எம்பெருமானாக விளங்கப்பட்ட மகாவிஷ்ணு அப்போ தன்னுடைய தொப்பிலில் இருந்து ஒரு தாமரை மலரானது மலர்ந்ததாம். சரி, ஒரு தாமரை பூ அப்படி வெடிச்சுச்சான். ஒரு பூ ஒன்று வெடித்தது. வெடிக்கக்குள்ள பூவின் நடுவிலே 5 சிரங்கள் தான தண்ட பிரேத குரோத தர்மசிரம் என்று சொல்லக்கூடிய 5 சிரங்களோடு இந்த பிரம்மா பிறந்தேன். என்னன்னா தான தண்ட குரேத பிரேத குரோத தர்மசிரம். பிரேத குரேத தர்மசிரம். ஆமா, 5 சிரங்களோடு 5 சிரங்களோடு 4 வேதங்களை மையமாக கொண்டு இந்த அண்ட பிரபஞ்சம் தன்னில் யானை முதல் எறும்பு கடைசி வரை 8000 ஜீவபேதங்களையும் சிருஷ்டிக்கும் கர்த்தனாக விளங்குகிறேன். நான் தான் பிண்டம் பிடிக்கக்கூடிய பிரம்மன். நான் டீயை கூட அப்புறம் குடிச்சுக்கிறேன். சாமி, என்னடா நீ என்னத்தை பிடிக்கிறீங்க? நான் தான் சிருஷ்டிக்கும் கர்த்தா, பிண்டம் பிடிக்கும் பிரம்மன். என்னடா என் பேரு அவ்வளவு கேவலமா? நீங்க புண்டை பிடிக்கிறது எங்க பாட்டி இதை மட்டும் பிடிக்க முடியாது. சிக்கலியா? அதுக்கு கைக்கு சிக்காத வளவல்னு வலிக்கிட்டு நீ முயற்சி பண்ணி பார்த்துருக்கிற.